வணக்கம். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்டா குறிகட்டுவானில் நிற்கிறோம். குறிகட்டுவான் என்பது நெடுந்தீவு புங்குடுதீவுக்கான அந்த படகு சேவைகள் நடைபெறுகின்ற ஒரு இடம். அந்த இடத்தில் தான் நாங்கள் நிற்கிறோம். இது கிட்டத்தட்ட யாழ்ப்பாணத்திலிருந்து கிட்டத்தட்ட 22-23 கிலோமீட்டர் வரும். தென்மேற்கு பக்கமாக பார்த்தீங்கன்னா தான் யாழ்ப்பாணத்திலேருந்து 23 கிலோமீட்டர். இங்கே கிழக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா புங்குடுதீவு, அங்கே அப்படியே வடக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா அன்னலதீவு இருக்குது. அதில் நாங்கள் இப்போ நைனை நாகபூசணி அம்மனை தான் பார்க்க போகிறோம். அது இதுலேருந்து இந்த போட்டில் தான் போகணும். உங்களுக்கு தெரியும் இந்த குமுதினி படகு, அப்படி கணக்க படகுகள் இங்கே இருக்குது. இந்த குமுதினி படகுன்ற ஒன்று உங்களுக்கு நினைவுக்கு வரும். இந்த 1985ஆம் ஆண்டு 1985ஆம் ஆண்டு அந்த படகு சேவையில் ஈடுபட்டு கொண்டும்போது அந்த மக்கள் புங்குடுதீவுக்கு செல்வதற்காக இங்கு இந்த துறைமுகத்துக்கு தான் வந்து இறங்குவதற்காக வந்தார்கள். அப்பொழுது தான் அந்த இடையில் வைத்து கிட்டத்தட்ட ஒரு 33 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். அந்த படகு இதில் நின்றது இப்போ போட்டுது, அந்த படகு சேவைக்காக போட்டுது. நாங்கள் வாங்கோ, நாங்கள் நைனை நாகபூசணி அம்மனை நோக்கி செல்வோம். போட்லாம் போகிறோம், வாங்க போவோம். அந்த படகில் தான் நாங்கள் இப்பொழுது பயணத்தை மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம். அதாவது நைனா தீவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். அந்த நைனை நாகபூசணி அம்மனை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இந்த கால வேளையிலே மிகவும் அழகான கடலாக அது காட்சி தருகின்றது.
நாங்கள் இப்பொழுது படகிலிருந்து வந்து இறங்கி விட்டோம். பாருங்கள், நைனை நாகபூசணி அம்மன் கோயிலை நோக்கி செல்வோம். இங்கே பார்த்தா தெரியுமா போல நிறைய பேர் வந்து அந்த இறங்கி அந்த கோயிலுக்கு வந்துட்டு போயிடும். அந்த சிங்கள மக்கள், தமிழ் மக்கள் எல்லோருமாக, அது இன மத வேறுபாடின்றி எல்லோருமாக வந்து அந்த கோயிலை தரிசித்து விட்டு செல்வதை நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், கூடுதலாக தென்னிலங்கையிலிருந்து சிங்கள மக்கள்லாம் இங்கே வந்து போகிறார்கள். பாருங்கள், எவ்வளோ வாக்குண்டு பாருங்க. அந்த பின்னுக்கு நீங்கள் பார்க்குறதா இந்த வாரவர்கள் போகிறவர்கள் ஓய்வெடுப்பதற்காக கட்டப்பட்டிருக்கிற ஒரு மண்டபம் உண்டு. பாருங்கள், இந்த மண்டபம் தான் கட்டப்பட்டிருக்கிறது. நைனாதீவு என்று ஏன் பேர் வந்தேன்டா, அதாவது நாகர்கள், உங்களுக்கு தெரியும் தமிழர்கள் அந்த எட்கர்கள் நாகர்கள் என்று அவர்களுடைய மூதாதையர்கள் இருந்தார்கள். அந்த நாகர்கள் அதிகமாக குடியிருந்த இடம் காரணமாகத்தான் இதுக்கு இந்த நைனாதீவு, நாகதீபம் என்றெல்லாம் பல பெயர்கள் இருந்தது. இந்த நைனாதீவு கோயிலை பொறுத்தவரைக்கும் பல வரலாறுகள் இருக்கிறது. அதாவது இங்கே இந்த அரிச்சுனன், மகாபாரதத்தில் வர அரிச்சுனன் கூட வந்து இங்கே ஒரு இளவரசியை மனம் முடித்து சென்றதாக கூட ஒரு வரலாறு இருக்கிறது. இந்த பப்புரவன் என்ற ஒரு மகன் பிறந்திருக்கிறது. அதாவது அரிச்சுனனுக்கும் அந்த இளவரசிக்கும் அந்த மகனுடைய ஞாபகமாக ஒரு இடம் இருக்கிறது இங்கு. இதை விட நாக வழிபாடு அதிகமாக நடைபெற்றிருக்கிறது. இது இந்த பாம்பு சுற்றிய கல் என்றெல்லாம் இதில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பாம்பு சுற்றிய கல், கரடன் என்ற கல் என்றெல்லாம் இதில் இருக்கிறது. அதை பற்றியில் நீண்ட ஒரு வரலாறு இருக்கிறது. பாருங்கள், நாங்கள் அந்த வரலாற்றை பார்ப்பதற்கு முதல் இந்த கோயிலை பாருங்கள், தூரே இருந்து பாருங்கள் கோயில் இந்த மாதிரி இருக்குன்னு. அந்த எல்லா பக்கம் கடல் தானே, சுத்தவர கடல். இந்த சப்த தீவுகளில் உண்டு. அதான் இந்த சப்த தீவுன்றது இந்த யாழ்ப்பாணத்தில் இந்த 7 தீவு இருக்குது. அதில் இந்த ஒரு தீவு தான் இந்த நைனாதீவு. தூரே பாருங்க கோயில் அந்த மாதிரி தான் இருக்குது. கோயிலுக்கு பக்கத்தில் பாருங்க அந்த கடல்ல இருந்து எடுத்த சங்குகள், சிப்பிகள், சோவியல் எல்லாம், அழகான சங்குகள், சிப்பிகள், சோவியல் எல்லாம் அந்த மாதிரி இருக்குது. பாருங்க, எடுத்துக்காட்டுங்க, சங்கு அந்த மாதிரி தான் இருக்குது. நல்ல வடிவான இதே மாதிரி கணக்கு இருக்குது. பாருங்க, வேறு வேறு வடிவங்கள் இருக்குது. ஸ்ரீலங்காண்டும் அடிச்சிருக்கு பாருங்க, ஸ்ரீலங்காண்டு அடிச்சிருக்கு. எனக்கு அப்படியே பெரிய சங்கு எல்லாம் இருக்கு பாருங்க, பெரிய எல்லாம் அந்த மாதிரி பெரிய சங்கு பாருங்க. இது இந்த கடல்ல இருந்து எடுக்கிறதா, நான் அந்த எடுத்து இதில் வச்சு விற்கணும். ஐயா, என்ன விலை இது? 800 ரூபா. 800 ரூபா, ஒன்று 800 ரூபா. அது பெருசு லங்கா சங்கு, இலங்கை படம். அது என்னையா இலங்கை படம்? அதில் இலங்கை படம் அப்படியே முன்னுக்கு அப்படி இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் அந்த சைக்கிளுக்கு கொழுவுறதா இந்த கீட்டேக்குன்னு சொல்கிறது, இந்த சைக்கிளுக்கு கொழுவுறது. இப்படி இந்த கோயிலுக்கு பக்கத்தில் நிறைய கடைகள் இருக்குது பாருங்க. நிறைய கடைகள் போட்டிருக்கேன், பாராக போறாங்க, சாமான்கள் போட்டிருக்கேன்.
அந்த பின்னுக்கு பாருங்க அந்த யானையை இந்த மாதிரி செய்திருக்கணும், செய்து வடிவாக கலர் பண்ணியிருக்கணும். அந்த வடிவாக இருக்குது. அங்கே இந்த ஒரு கடவுளோட ஒரு படம் ஒன்றும் அந்த மாதிரி சிலையாக மாதிரி செய்திருக்கணும், பெருசாக செய்திருக்கணும் பாருங்க அந்த மாதிரி. இதுதான் அந்த கோயிலில் முன் தோற்றம். இதுதான் அந்த கோயிலில் முன் தோற்றம் பாருங்க, அவ்வளோ வடிவாக இருக்குன்னு. இப்போ இங்கே பூசை நடக்க போகுது. இப்போ பூசை நடந்து கொண்டு இருக்கு. நடந்து கொண்டு இருக்கு. இந்த நயினாதீவை பொறுத்த வரைக்கும் இது இந்த யாழ் மாவட்டத்தில் தான் இருக்கிறது. அந்த திருவிழா காலங்களில் பல்வேறுபட்ட மக்கள், நீங்கள் பார்த்தா தெரியும், பல்வேறுபட்ட மக்கள் இங்கு வந்து போகிறார்கள். உள்நாட்டில் மட்டுமல்ல, இந்த வெளிநாடுகளில் இருந்து கூட அவர்கள் வந்து போவதை பார்க்கக்கூடிய இருக்கிறது. இதில் என்ன விசேஷம்ண்டா, அந்த வெளிநாடும் சரி உள்நாட்டிலும் இருந்து வர மக்களும் சரி இங்கே தங்கி நின்று போகலாம். அதுக்கான ஒழுங்கு எல்லாத்தையும் கோயில் நிர்வாக சபை அமைச்சிருக்கு. தங்கி நின்று போகிறதுக்கான சகல விதமான வசதிகளையும் இந்த நிர்வாக சபையானது ஒழுங்கு செய்திருக்கு. அதான் இந்த சிறப்பு அம்சம். இது ஒரு தீவு தானே. இங்கே இந்த நாக வழிபாடு உங்களுக்கு தெரியும், தமிழர்களுடைய அந்த நாக வழிபாடு இருந்தது. அந்த நாக வழிபாடு இருந்ததுக்கான ஆதாரம் இந்த கோயிலே இருக்குது. அதுக்கான ஆதாரம் இதை விட அந்த ஊர்களுக்கு கூட சில பேர் இருக்குது. அதாவது அந்த நாகர்கோயில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள், நாகதேவந்துறை, நாகதீவு என்றெல்லாம் பல பேர் இருக்குதாரு. அதெல்லாம் இந்த நாகர் வழிபாடு நடந்ததுக்கான ஒரு ஆதாரங்கள். அதில் அந்த முக்கியமான பிரதேசமாக இருக்கிறதா இந்த நயினாதீவு இந்த கோயில். இந்த கோயிலுக்குள்ளே உள்ளே பார்த்திங்கன்னா இந்த சீர்ற மாதிரி, அதை பாம்பு சீர்றன்னு சொல்லின்னு தானே, அதை மாதிரி இந்த 5 தலையில் சீர்ற மாதிரி ஒரு சிலை இருக்குது. அந்த சிலையானது இந்த 10,000 வருடங்கள் பழமையானது. அதுதான் இந்த புதுமை. இதை விட இந்த கோயிலில் நீங்கள் மகாபாரதம் பார்த்தவர்கள், படித்தவர்கள், அறிந்தவர்கள் ஒன்று அறிந்திருப்பீர்கள். அந்த அவர்களுக்கு ஒரு நகரமே கிடைக்காமல் கடைசியாக அந்த இந்திரலோகம் அந்த அந்த ஒரு நகரத்தை புதுமையாக அமைக்க போகிற இடத்துல அவர்கள் அந்த நாகங்களால் மிக பெரும் ஒரு எதிர்ப்பை சந்திப்பினோம். அதில் அந்த அர்ஜுனன் எல்லா நாகத்தையும் கொல்லுவார். அதை நீங்கள் பார்த்தா தெரியும். அதுக்கு அந்த பிராயச்சித்தமாக, அதுக்கு ஒரு புண்ணியம் தேடுவதற்காக அர்ஜுனன் இந்த கோயிலுக்கு வார இடத்துல அவர் அந்த நான் முதல் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, திருமணம் முடிக்கிறார், ஒரு குழந்தை கிடைக்குது, அந்த குழந்தைக்கு பப்புரவன் பேர் வைக்கிறார். அந்த பப்புரவன் இடம் கூட இந்த கோயிலே இருக்கிறத நீங்கள் இந்த கோயிலுக்கு தரிசனம் செய்தால் அதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அதில் ஒவ்வொரு நாளும் அன்னதானம் இருக்குது. அந்த 1 மணிக்கு அன்னதானம் கொடுக்கணும். இரவும் கொடுக்குறவையெல்லாம் பகலும் கொடுக்குறவையெல்லாம் அந்த அன்னதான மடத்தை நோக்கித்தான் நாங்கள் போய்கொண்டிருக்கின்றோம். இந்த கோயில் சோறையும் இருக்கா சாப்பிட்டு பார்ப்பாங்க.
பார்த்தீங்கண்டா அதில் ஒரு பெரிய ஒரு புத்த விகாரம் இந்த நைனை நாகபூசணி அம்மனுக்கு பக்கத்தில் அங்கே கொஞ்சம் தள்ளி கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டரில் பெரிய ஒரு புத்த விகாரம் இருக்கும். அதுவும் வடிவம் எல்லாம் கட்டி வைக்கணும். அதை நாங்கள் சந்தர்ப்பம் கிடைச்சா அதே முறைக்கு போய் பார்ப்போம். இப்போ நீங்கள் இந்த பார்க்குறதான இந்த கல், அதாவது பிரசித்தி பெற்ற நாகமும் கருடனும் சண்டை பிடித்த கல் தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்கள். இது கடலுக்கு நயனாதீவுக்கு பக்கத்திலான் இருக்குது. இதுக்கு என்ன வரலாறுண்டா, ஒரு நாக பாம்பு இந்த அம்மனுக்கு பூ கொண்டு வருது. வார இடத்துல அந்த வார நேரம் இந்த கருடன் காணுது. இந்த நாகத்தை கண்டுட்டு எப்பயும் பாம்பை கண்டா கருடன் விடாது. இப்போ ரெண்டுக்கும் சண்டை நடக்குது. சண்டை நடக்க ஒரு முனிவர் ஒருவர் இதால் வாரார். வந்த இடத்துல இது ரெண்டையும் கண்டுட்டு அவர் என்ன செய்கிறார், ரெண்டு பேர்ட்ட சண்டையை நிப்பாட்டிட்டு 2 பேரையும் கல் ஆக்குறார். அந்த கல்லை தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கீங்க பாருங்க. இது இப்போ அந்த கோயிலுக்கு பக்கத்தில் நீங்கள் அது நடந்தும் போகலாம்னு சொல்லினோம். பெரிய கல் இப்போ மேலே சின்ன தானே தெரியுது, ஆனால் பெரிய கல்லாக அப்படியே இருக்குது. போகிற வாரங்களை கவர்ற கல்லாக தான் இந்த 2 கல்லும் இருக்குது.